இப்போ நம்ம என்ன ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் வச்சு எப்படி வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடலாம் அப்படிங்கலாம். ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு லேஸாக இருக்கிறனால அந்தந்து போகும். பிகினராக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த த்ரெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 நூலாக விழுகும். ஸோ அதனால் பிகினராக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பார்த்து நம்ம ஒர்க் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த த்ரெட் வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சு வருது, அந்தந்து விழுகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஃபேப்ரிக் க்ளூ வந்துட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து ரெண்டும் ஒரே த்ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்துட்டு அந்தந்து விழுகுதுன்னா ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது ஒரே கலரில் 2 த்ரெட்டு வாங்கிக்கிங்க. அதை வச்சு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்தந்து நம்ம பாதியில் ஸ்டாப் பண்ணி மறுபடி த்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியாது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு த்ரெட்டை நான் வந்து ஒரே கலர் த்ரெட்டு தான் இதை வந்து 2ஆக போட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், பாதியில் போட்டு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரே கலர் த்ரெட்டில் 2 த்ரெட்டாக வாங்கிக்கணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அடியை வந்துட்டு இந்த மாதிரி எப்பவும் போல் சுண்டு விரலில் இதை பிடிச்சிக்கோங்க. சுண்டு விரலையும் தம் ஃபிங்கர்லையும் இதை பிடிச்சிக்கோங்க. பிங்கி ஃபிங்கர்லையும் தம் ஃபிங்கர்லையும். இப்போ நம்ம வந்துட்டு நடுவிரலையும் நமக்கு ஆள்காட்டி விரலையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு ஸ்டாண்ட்ஸ் நம்ம இப்படி எடுக்க போகிறோம். எப்படின்னா அடியை இன்செர்ட் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு லாக் பண்ணுவோம், திருப்பி வரும்போது நம்மளை பார்த்த மாதிரி வரணும். ஓகேங்களா? ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி எப்படி செயின் ஸ்டிச் வந்துட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டோமோ அதே மெத்தட் தான். இப்போ ட்ரை பண்ணலாம். அடியிருந்து சேம் மெத்தட் தான். இப்போ இங்கேருந்து நான் எடுக்கிறேன், அடியிருந்து எடுக்கிறேன். எடுக்கும்போது என்னை பார்த்த மாதிரி எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் இன்செர்ட் பண்ணி என்னை பார்த்த மாதிரி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் நான் வந்துட்டு நீலிலோட டுலிப் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன். நீலோட டுலிப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதிருக்கீங்களா, டுலிப் அப்படின்னு ஜப்பான் எழுதியிருக்கும். இந்த பக்கம் நம்பர் இருக்கும் 23, 24, 14, 15 அப்படின்னு நம்பர் வந்து சைஸஸ் இருக்குது. நம்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டுலிப்போட இதோட ஹூக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதோட வேரியேஷன் வேறு மாதிரி மாறும். அது கொஞ்சம் கொஞ்சம் தின்னாகவும் திக்காகவும் அது ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, டுலிப் வந்துட்டு டுலிப் பக்கம் பார்த்த மாதிரி குத்துறேன். டைரெக்ஷன் இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷனில் குத்திட்டு எடுக்கும்போது நம்மளை பார்த்த மாதிரி எடுக்கணும். எடுக்கும்போது ஜப்பான் திருப்பி நம்ம பார்த்த மாதிரி ஹூக் வரணும். இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு ஜப்பான் அந்த பக்கம் மாதிரி இருக்கும், டுலிப் அந்த பக்கம் இருக்கும். எடுக்கும்போது நம்மளை பார்த்த மாதிரி எடுக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகினருக்கு ஃபஸ்ட்டு ரொட்டேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு எந்த பக்கம் திருப்பி ஹூக்கில் மாட்டி எடுக்கிறதுன்னு தெரியாது. ஸோ நாங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இன்செர்ட் பண்ணுறேன், டுலிப் வந்து கீழே இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு லாக் பண்ணுறேன், ஒரு ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்னை பார்த்த மாதிரி எடுக்கிறேன். மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்னை பார்த்த மாதிரி எடுக்கிறேன். இதே மெத்தடில் நான் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறேன். உங்களுக்கு அந்து போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தடவிட்டு ட்ரை பண்ணுங்கள். பிகினராக இருக்கும்போது சில்க் த்ரெட் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி ஒர்க்காக கூட நமக்கு வந்து வச்சுருக்காங்க. அதனால் சில்க் த்ரெட் வந்து நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ண பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா டிசைனுமே ஈஸியாக வர மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்துட்டு டஃப் கொடுக்குற ஒர்க் மாதிரி தான் சில்க் த்ரெட் இருக்கும். ஜரி த்ரெட் மாதிரி அந்தந்து சில்க் த்ரெட் வந்து அந்தந்து போகிற மாதிரி பிகினரில் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது சூப்பரான ஒர்க்காகவும் இருக்கும். அடுத்து என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு சூயிங் த்ரெட்டில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது இதே மாதிரியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஒரு பீட்ஸ் கோக்கிறதுக்காக நார்மல் சூயிங் த்ரெட்டு என்ன கலர் நீங்கள் வந்துட்டு ஃபேப்ரிக் வாங்கியிருக்கீங்களோ அதே கலரில் ஃபேப்ரிக் வாங்கிட்டு பீட்ஸ் வந்து கோக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வச்சு எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் வந்துட்டு எப்படி வந்துட்டு டைப் இருக்குது, 2 டைப் இருக்கும். ஒன்று நரம்பு டைப் மாதிரி இருக்கும், ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா நார்மல் காட்டன் த்ரெட் மாதிரி இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தோம். அதை பார்த்துட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செயினஸாக போடணும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டிச்சஸ் போகலாமா?